அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தரப்பிலிருந்து அதிரடி நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இன்னைக்கு அமைச்சரவையிலே இவங்க தரப்பிலிருந்து யாராச்சும் பங்கேற்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இது இல்லைன்னா இருக்கு. தற்பொழுது அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட என்னென்ன நடவடிக்கை அடுத்த கட்ட நகர்வாக எடுக்கப்பட்டு வருகிறது? எஸ்பிவி தரப்பில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவரது இல்லத்துல நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர் கையொப்பமிட்ட 1400 படிவங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அனுப்ப வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடா நியமனம் தொடர்பாக சபாநாயகரை நேரில் சந்திப்பது குறித்தும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவர் மற்றும் கொறடாவாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புல பார்த்தோம் என்றால் எஸ்.பி. வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராகவும் கொறடாவாக விஜயபாஸ்கரை நியமிக்க வேண்டும் என கூறி ஏற்கனவே தற்காலிக சபாநாயகர் கருப்பையா, அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் கடிதம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு மாறாக அதிமுக பொறுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் நியமிக்க கோரி கடிதம் என்பது வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக சட்ட ரீதியிலான அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து தற்போது பேசப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் சபாநாயகரை சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்துவதற்கு எஸ்.பி. வேலுமணி தரப்பு தயாராகி இருப்பதாகவும், அதே சமயம் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டுவதற்கு அந்த கையொப்பம் தரப்பட்டிருக்கக்கூடிய படிவங்களை தொடர்ந்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கவும் எஸ்.பி. வேலுமணி தரப்புல திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.